12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.6 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 11 15 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த கணக்கு தொகுப்புல பார்க்கலாம். 11ஆம் கணக்கு y² 4x என்ற பரவளையத்தின் செவ்வகல முனைகளில் வரையப்பட்ட செங்குத்து கோடுகள் x-3 2 + y + 2 2 r² என்ற வட்டத்தின் தொடு கோடுகள் எனில் r² மதிப்பெண்ணு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. y² 4x என்ற பரவளையம் வலதுபுறம் திறப்புடைய பரவளையமாக அமையும். பொது வடிவ சமன்பாட்டுடன் y² 4ax வலதுபுறம் திறப்புடைய பரவளையத்தின் பொது வடிவ சமன்பாட்டுடன் ஒப்பிடும் பொழுது y² 4 × 1x எழுதிக்கலாம். எனவே a மதிப்பு 1 என கிடைக்கிறது. அப்போ குவிய புள்ளிக்கு இடையேயான தொலைவு 1 ஆகும். குவிய புள்ளியானது 1, 0. வட்டத்தின் சமன்பாடு x-3 2 + y + 2 r² என கொடுக்கப்பட்டுள்ளது. இதை x-3 2 + y + 2 r² எழுதலாம். எனவே வட்டத்தின் மைய புள்ளியானது 3, -2 ஆகும். 3, -2. y அச்சிற்கிடையேயான தொலைவானது 2 அலகுகள் என அமையும். y அச்சிற்கிடையேயான தொலைவு 2 அலகுகள் என அமையும் பொழுது செங்கோட்டின் தொடு புள்ளியானது 1, +2 முதல் கால் பகுதியிலையும் 4ஆம் கால் பகுதியில் 1, -2 நம்ம புள்ளிகளை குறிப்பிடலாம். பரவளையத்தின் சமன்பாட்டிலிருந்து தொடுகோட்டின் சமன்பாடு எழுதலாம். தொடுகோட்டின் சமன்பாடு என்பது y² பதிலாக y1 4 × x பதிலாக x + x1/2 அப்படின்னு பிரதியிடலாம். 2 2 2 4 y1 2 × x + x1. இதை 2ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பானது y1 2x + 2x1 என கிடைக்கிறது. 2 × 2x + 2x1 x1 மதிப்பை பிரதியிடுவோம். அதாவது இந்த பரவளையத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய 2 புள்ளிகள் 1, 2 1, -2 அந்த புள்ளியை பிரதியிடும் பொழுது சமன்பாடானது y × 1 2x + x1 பதிலாக மதிப்பு y1 மதிப்பானது 2, x1 மதிப்பு 1. அப்போ 2y = 2x + 2. அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வரோம் அப்படின்னா -2x + 2y -2 = 0. எக்ஸின் மதிப்பானது மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ சமன்பாட்டை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது x 2x -2y + 2 = 0. அனைத்து மதிப்புகளும் 2ஆல் வகுப்படுங்கிறனால 2ஆல் வகுத்துட்டோம்னா x - y + 1 = 0 என்பது தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும். இதிலிருந்து செங்கோட்டின் சமன்பாடுகள் கணக்கிடலாம். செங்கோட்டின் சமன்பாடு எனும் பொழுது x மற்றும் y கெழுக்கள் மாறுபடும். y கெழுவின் குறிய மாற்றணும். அப்போ y கெழு 1ங்கிறது xக்கு வந்ததுன்னா 1x x கெழு 1 yக்கு வந்ததுன்னா 1y y கெழுவின் குறி மாறுபடும் பொழுது -yங்கிறது +y ஆகும். மாறிலி மதிப்பையும் மாற்றணும். +k = 0. இதிலையும் புள்ளியை பிரதியிடலாம். செங்கோடும் அதே புள்ளிகள் வழியாக செல்வதால் 1, 2 சமன்பாட்டில் பிரதியிட k மதிப்புகள் பெறலாம். 1 + 2 + k = 0. 3 + k = 0. k -3 என மதிப்புகள் கிடைக்கிறது. k மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது therefore x + y -3 = 0 என கிடைக்கிறது. இந்த செங்கோடுகளானது வட்டத்தின் தொடுகோடுகள் என கொடுக்கப்பட்டுள்ளது. வட்டத்தின் தொடுகோடுகள். அந்த வட்டத்தின் தொடுகோடுகள் தான் 2 தொடுகோடுகள் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அதற்கான சமன்பாடு x + y -3 = 0 என கிடைத்துள்ளது. அப்போ ஒரு புள்ளி மற்றும் ஒரு நேர்கோட்டிற்கு இடையேயான தொலைவு தான் நமக்கு தேவையான r மதிப்பாக அமையும். தேவையான r மதிப்பு. அப்போ புள்ளி என்பது மையப்புள்ளி 3, -2 நம்ம கணக்கிட்டிருக்கிறோம். செங்கோட்டின் சமன்பாடு x + y -3 = 0. இந்த செங்கோடு தான் வட்டத்திற்கு தொடுகோடாக அமையும். இவற்றிற்கு இடையேயான தொலைவு எனும் பொழுது ஒரு புள்ளி மற்றும் ஒரு நேர்கோட்டிற்கு இடையேயான தொலைவிற்குண்டான நிபந்தனை |ax1 + by1 + c / √(x1 +
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். ஏ என்பது சமன்பாடு எக்ஸின் கீழ் 1, இப்போ 1 பெருக்கல் x1 என்பது 3 ப்ளஸ் ஒய்யின் கீழ் 1 பெருக்கல் y1 என்பது -2 ப்ளஸ் சி மாறிலி மதிப்பானது -3 வகுத்தல் டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டுமே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு அமையும். மாடுலஸில் இந்த மதிப்புகளை எழுதிக்கிறோம், சுருக்கிறோம். நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 -3 பை டினாமினேட்டர் மதிப்பு √2 ஆஃப் 1 + 1ங்கிறப்ப மதிப்பு √2 ப்ளஸ் 3 -3 பூஜ்ஜியம் ஆகிடும். ப்ளஸ் 3 -3 பூஜ்ஜியம் ஆகிறப்ப மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு -2. மாடுலஸை ரிமூவ் பண்ணுறப்ப மைனஸ் இருந்ததுனால ப்ளஸ்ன்னு கொடுப்போம். அப்போ +2/√2. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய √2 பெருக்கல் √2ன்னு எழுதலாம். பை √2 ஒரு √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆரத்தின் மதிப்பானது √2 ஆகும். ஆரம் √2 எனில் r² என்பது √2 வர்க்கப்படுத்துகிறோம். √2 ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு 2. எனவே தேவையான r² மதிப்பு 2 என்பது ஆப்ஷன் 1 அமைந்துள்ளது. அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கலாம். x + y = k என்ற நேர்கோடு பரவளையம் y² = 12x செங்கோட்டு சமன்பாடாக உள்ளது எனில் k இன் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோடு x + y = k, பரவளையமானது y² = 12x என கொடுக்கப்பட்டுள்ளது. பரவளையத்திலிருந்து தொடுகோட்டின் சமன்பாடு முதல்ல எழுதலாம். தொடுகோட்டின் சமன்பாட்டிலிருந்து செங்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் தொடுகோட்டின் சமன்பாடு எனும் பொழுது y² பதிலாக சமன்பாட்டில் y1ன்னு பிரதியிடணும். 12 பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக x + x1/2ன்னு பிரதியிடும் பொழுது 1 2 2 6 2 12 y1 = 6 பெருக்கல் x + x1ன்னு அமையுது. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 6ஆல் பெருக்கிறப்ப 6x + 6x1. அனைத்து உறுப்புகளையும் இடதுபுறம் கொண்டு வரப்ப -6x ப்ளஸ் y1y. மாறிலி மதிப்பு -6x1. முதல் உறுப்பு x உறுப்பானது மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணுங்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா 6x - y1y ப்ளஸ் 6x1 = 0. இதில் இருந்து செங்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். செங்கோட்டின் சமன்பாடு எனும் பொழுது செங்கோட்டின் சமன்பாடு x மற்றும் yயின் கெழுக்களை மாற்றணும். அப்போ yயின் கெழு y1 xக்கு வந்ததுன்னா y1 x. 6 என்ற எக்ஸின் கெழுவானது yக்கு போயிடும். y கெழுவின் குறியை மாற்றும் பொழுது சமன்பாடானது 6y ப்ளஸ் மாறிலியை மாற்றும் பொழுது k = 0 என்பது செங்கோட்டின் சமன்பாடாக அமையும். ஏதேனும் ஒரு புள்ளி x1, y1ல் செங்கோட்டின் சமன்பாடு x1, y1 என்ற புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாடு. அந்த புள்ளிகளை x மற்றும் yக்கு பதிலாக புள்ளிகளை பிரதியிடும் பொழுது y1 x1 ப்ளஸ் 6y1 ப்ளஸ் k = 0. கேயின் மதிப்பு தெரியணுங்கிறதுக்காக மற்ற மதிப்புகளை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப -y1 x1 -6y1. எனவே சமன்பாடானது therefore கேயின் மதிப்பை பிரதியிடும் பொழுது y1 x ப்ளஸ் 6y -y1 x1 -6y1 = 0. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாட்டுடன் ஒப்பிட்டு கேயின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடானது x + y = k. ப்ளஸ் k இடதுபுறம் கொண்டு வரப்போ -k ஆகும். x + y = -k = 0. அப்போ இதில் ஒப்பிடும் பொழுது y1 x ப்ளஸ் 6yன்னு இருக்குது. இங்கே x + yன்னு இருக்குது. மற்றவை மாறிலி மதிப்புகளாக அமையும். எனவே y1ன் மதிப்பானது எதற்கு சமமாக அமையும்னா 6ற்கு சமம். y1ன் மதிப்பு 6ற்கு சமம். y1ன் மதிப்பை ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். y1ன் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரவளையத்தின் சமன்பாடு y² = 12x x1, y1 என்ற புள்ளியில் பரவளையத்தின் சமன்பாடு எனும் பொழுது y1² = 12x1. y1ன் மதிப்பு 6 பிரதியிடும் பொழுது r² = 12x1. 6 36 = 12x1. அப்போ 12x1 = மதிப்பு 36. x1 = 36. பெருக்கல் இருக்கக்கூடிய 12 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தலைன்னா 3 12 36. x1ன் மதிப்பு 3. எனவே புள்ளியானது 3, 6 ஆகும். 3, 6ல் செங்கோட்டின் சமன்பாடு 3, 6ல் செங்கோட்டின் சமன்பாடு, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இந்த புள்ளிகளை பிரதியிடுவோம். பிரதியிடும் பொழுது எக்ஸுக்கு மதிப்பு 3 ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு 6
ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. 3 + 6 மதிப்பு 9 ஆகும். கே ஈக்குவல் டு 9. கேயின் மதிப்பு 9 என ஆப்ஷன் 4 அமைந்துள்ளது. அடுத்து 13ஆம் கணக்கு பார்க்கலாம். நீள்வட்டம் E1 x² / 9 + y² / 4 = 1. செவ்வகம் 6க்குள் செவ்வகத்தின் பக்கங்கள் நீள்வட்டத்தின் அச்சுகளுக்கு இணையாக இருக்குமாறு அமைந்துள்ளன. செவ்வகத்தின் பக்கங்கள் நீள்வட்டத்தின் அச்சுகளுக்கு இணையாக இருக்குமாறு அமைந்துள்ளன. அந்த செவ்வகத்தின் சுற்றுவட்டமாக அமைந்த மற்றொரு நீள்வட்டம் E2 0,4 என்ற புள்ளி வழியாக செல்கிறது என அந்த நீள்வட்டத்தின் மையத்தொலை தகவு என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. அப்போ செவ்வகத்திற்கு மேற்புறம் அமையக்கூடிய நீள்வட்டமானது E2 என கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த E2 என்ற நீள்வட்டமானது 0,4 என்ற புள்ளி வழியாக செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புள்ளிகளை குறைச்சிடுறோம். அதனுடைய மையத்தொலை தகவு கேட்கப்பட்டுள்ளது. அப்போ செவ்வகத்திற்கு நேம 6ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 6 என்ற செவ்வகம் உட்புறம் அமையக்கூடிய நீள்வட்டமானது E1. உட்புறம் அமையக்கூடிய நீள்வட்டமானது E1 ஆகும். அதன் சமன்பாடானது x² / 9 + y² / 4 = 1. நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது மிகப்பெரிய மதிப்பாக உள்ளதோ அதுதான் a²இன் மதிப்பு. a² = 9 எனும் பொழுது a-இன் மதிப்பானது 3 ஆகும். b² என்பது 4, b² 4 எனும் பொழுது b-இன் மதிப்பானது அதன் வர்க்கமூலம் 2 ஆகும். 3,2 என்ற புள்ளியானது வட்டத்தின் மீது அமைவதால் நீள்வட்டத்தின் மீது அமைவதால் அந்த புள்ளியை நீள்வட்டத்தின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். 3,2 என்ற புள்ளியை 3,2 என்ற புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிட 3,2 என்ற புள்ளியை சமன்பாட்டில் பிரதியிட சமன்பாடானது x² / a², எக்ஸுக்கு பதிலாக 3² / a² அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் y² / b², ஒய்க்கு பதிலாக 2² / b என்பது குறுக்கச்சின் தொலைவு 0,4 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 4 பிரதியிடும் பொழுது டினாமினேட்டரில் பிக்கு பதிலாக 4² = 1. இதை சுருக்கிறோம். 3² மதிப்பு 9/a² ப்ளஸ் 2² 4/4²இன் மதிப்பு 16 = 1. 1 4 4 16. 9/a² ப்ளஸ் 1/4 = 1. 9/a² + 1/4 வலதுபுறம் போகிறப்ப -1/4 ஆகிடும். 1 × 4 4 - 1இன் மதிப்பு 3/4. 3/4. 9/a² = 3/4 எனும் பொழுது 3 1 3 3 3 9. அப்போ 3/a² மதிப்பு 1/4. a²இன் மதிப்பு வேணுங்கிறதுனால கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1 × a², 3 × 4இன் மதிப்பு 12. a²இன் மதிப்பு 12. b-இன் தொலைவானது 4ன்னு இருக்கிறதுனால b² = 16. 4²இன் மதிப்பு 16 ஆகும். தேவையானது மையத்தொலை தகவு. நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் மையத்தொலை தகவு கணக்கிடுவதற்கான நிபந்தனை b² = a² பெருக்கல் 1 - e². இந்த இடத்துல நாம் a² = b² பெருக்கல் 1 - e²ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்புகளை பிரதியிடுவோம். a²இன் மதிப்பு 12 = b² 16 பெருக்கல் 1 - e². அப்போ 12 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 16 இடதுபுறம் வரப்போ வகுத்தலில் வந்ததுன்னா 12/16 = 1 - e². 3 12 4 16. 3/4 = 1 - e². -e² இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் e² ஆகும். 1 - 3/4. சுருக்கும் பொழுது மதிப்பானது 4 - 3 1/4. e² என்பது 1/4 எனும் பொழுது ஈயின் மதிப்பானது வர்க்கமூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1இன் வர்க்கமூலம் 1, 4இன் வர்க்கமூலம் 2, 1/2. மையத்தொலை தகவு 1/2 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 3. 1/2 என்பது சரியான மதிப்பு. அடுத்து 14ஆம் கணக்கு பார்க்கலாம். 2x - y = 1 என்ற கோட்டிற்கு இணையாக x² / 9 - y² / 4 = 1 என்ற நீள்வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரையப்பட்டால் தொடு புள்ளிகளில் ஒன்று எதுன்னு கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒரு நீள்வட்டமாக இருக்காது. ஏன்னா இடையில மைனஸ் குறி இருக்கிறதுனால அது ஒரு அதிபரவளையத்தின் சமன்பாடு. அப்போ அந்த சமன்பாட்டில் இருந்து நாம் தொடுகோட்டின் சமன்பாடு எழுதலாம். x² / 9 - y² / 4 = 1 என்ற வளைவரைக்கான தொடுகோட்டின் சமன்பாடு எனும் பொழுது
எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ்1ன்னு பிரதியிடுவோம். அப்போ x(x1) பை 9 பை மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y(y1)ன்னு பிரதியிட்டு பை 4 ஈக்குவல் டு 1. இதை சுருக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 9ஐயும் 4ஐயும் பெருக்கும் பொழுது மதிப்பானது 9 பெருக்கல் 4 36. முதல் மதிப்பை 4ஆல் பெருக்கும் பொழுது 4x(x1) மைனஸ் 9y(y1) ஈக்குவல் டு மதிப்பு 1. இப்போ 4x1x மைனஸ் 9y1y ஈக்குவல் டு வலதுபுறம் மதிப்பு 36, வலதுபுறம் போகிறப்போ 1 பெருக்கல் 36 36. இதிலிருந்து சாய்வு கணக்கிடலாம். சாய்வு தொடுகோட்டின் சாய்வானது m1 ஈக்குவல் டு எக்ஸின் கெழு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. எக்ஸின் கெழுவானது 4x1 பை டினாமினேட்டரில் ஒய்யின் கெழுவானது 9y1 மைனஸ் 9y1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக m1 என்ற மதிப்பானது 4x1 பை 9y1 என கிடைத்துள்ளது. அடுத்து 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 என்ற கோடு வளைவரைக்கு இணையாக உள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த சமன்பாட்டிலிருந்து சாய்வு கணக்கிடலாம். 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 என்ற கோட்டின் சாய்வு m2ன்னு சாய்வை குறிப்பிடலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸின் கீழே 2 பை ஒய்யின் கீழே மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக m2வின் மதிப்பானது 2 ஆகும். இணை என்பதால் இரண்டு சாய்வுகளையும் சமப்படுத்திக்கலாம். இரண்டு கோடுகளும் இணை என்பதால் m1 ஈக்குவல் டு m2. m1இன் மதிப்பானது 4x1 பை 9y1 ஈக்குவல் டு m2வின் மதிப்பானது 2. 4x1 ஈக்குவல் டு 9y1 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்தனா 9 18y1. எனவே x1 என்பது 18y1 டிவைடட் பை டினாமினேட்டரில் 4ன்னு கொடுக்கலாம். வகுத்துட்டோம் அப்படின்னா 2 2 4 9 2 18. எனவே x1இன் மதிப்பானது 9y1 பை 2 ஆகும். 9y1 டிவைடட் பை 2. இது x1இன் மதிப்பு. x1இன் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடலாம். சமன்பாடானது x² பை 9 மைனஸ் y² பை 4 ஈக்குவல் டு 1. x1, y1 என்ற புள்ளியில் சமன்பாடானது x1² பை 9 மைனஸ் y1² பை 4 ஈக்குவல் டு 1. x1இன் மதிப்பு 9y1 பை 2 பிரதியிடுறோம். ஹோல் ஸ்கொயர் பை 9 மைனஸ் y1² பை 4 அப்படி எழுதிடலாம் ஈக்குவல் டு 1. 9 வர்க்கப்படுத்துகிறப்ப 9 பெருக்கல் 9 81 y² பை 4 கீழே டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா 4 பெருக்கல் 9 மைனஸ் y1² பை 4 ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் மதிப்பில் 9 ஒரு 9 9 9 9 81. அப்போ 9y1² பை 4 மைனஸ் y1² பை 4 ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கழிச்சிடுறோம். 9y1² மைனஸ் y1² பை 4 ஈக்குவல் டு 1. 9 மைனஸ் 1இன் மதிப்பு 8 y1² 4 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல போடும். 1 பெருக்கல் 4 4. y1² ஈக்குவல் டு 4 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 8 வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல 1 4 2 4 8. y1²இன் மதிப்பானது 1 பை 2 ஆகும். அப்போ y1 என்பது வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை √2. y1இன் இரண்டு மதிப்புகளையும் பிரதியிட்டு x1இன் மதிப்பு கணக்கிடலாம். y1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1 பை √2 எனில் எக்ஸின் மதிப்பானது 9 பெருக்கல் y1 என்பது 1 பை √2ன்னு பிரதியிடுறோம் பை 2. அப்போ இந்த மதிப்பை கீழே கொண்டு வரப்போ √2 கீழே கொண்டு வரப்போ 9 பை 2 √2 என்பது x1இன் மதிப்பு. அடுத்து y1க்கு மைனஸ் 1 பை √2ன்னு எடுக்கிறோம். எனும் பொழுது x1இன் மதிப்பு 9 பெருக்கல் மைனஸ் 1 பை √2 பை 2. இதே போல் மைனஸ் 9 பை 2 √2 கீழே வந்ததுன்னா 9 பை 2 √2 ஆகும். x1 மற்றும் y1இன் மதிப்புகள் கணக்கிட்டுட்டோம். இப்போ இந்த புள்ளிகள்னு பார்க்குறப்ப 9 பை 2 √2 x1இன் மதிப்பு, y1இன் மதிப்பு 1 பை √2ன்னு பிரதியிடும் பொழுது x1 என்பது மைனஸ் 9 பை 2 √2ன்னு கிடைக்குது. எப்போ மைனஸ் 1 பை √2ன்னு y1இன் மதிப்பு பிரதியிடும் பொழுது இப்போ இரண்டு மதிப்புகளுமே ப்ளஸ் குறியில் அல்லது இரண்டு மதிப்புகளுமே மைனஸ் குறியில் வருது. இந்த புள்ளியானது தொடுபுள்ளி ஆகும். இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் 3ல் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி தான் நமக்கு சரியான தீர்வாக அமையும். தேவையான தொடுபுள்ளியானது 9 பை 2 √2, 9 பை √2 ஆகும். அடுத்து 15ஆம் கணக்கு பார்க்கலாம். x² பை 16 ப்ளஸ் y² பை 9 ஈக்குவல் டு 1 என்ற நீள்வட்டத்தின் குவியங்கள் வழியாகவும் 0, 3 என்ற புள்ளியை மையமாகவும் கொண்ட நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க என கேட்கப்பட்டுள்ளது.
அப்போ இந்த நீள்வட்டத்திற்கு குவிய புள்ளி கணக்கிடலாம். அந்த குவிய புள்ளி வழியாக தான் வட்டம் செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் வட்டத்தின் மையப்புள்ளி 0,3ன்னு வெளிப்படையாக கொடுத்தாச்சு. அந்த 0,3ங்கிற மையப்புள்ளியை நம்ம குறிப்பிட்டுறோம். நீள்வட்டத்தின் சமன்பாட்டிலிருந்து முதல்ல குவியம் கணக்கிடலாம். சமன்பாடானது x²/16 + y²/9 = 1. எக்ஸுக்கு கீழே, அதாவது நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மதிப்பு தான் நமக்கு நெட்டச்சின் மதிப்பு, அதாவது a² மதிப்பாக அமையும். எக்ஸுக்கு கீழே 16 இருக்கிறனால எக்ஸ்ஹெச் நெட்டச்சு, a² மதிப்பு 16. a16 எனும் பொழுது a மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 4, b² என்பது 9 எனும் பொழுது b மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது 9. நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கிடுவதற்கான நிபந்தனை b² a² தெரிஞ்சதுன்னா b² = a² பெருக்கல் 1 மைனஸ் e². b² மதிப்பு 9 = 16 பெருக்கல் 1 மைனஸ் e². 9 16 கீழே வரப்போ பெருக்கல்ல வகுத்தல்ல வந்துடும், = 1 மைனஸ் e². இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் e²ன்னு வரும். +9/6 வலதுபுறம் வரப்போ 1 மைனஸ் 9/16ன்னு கொண்டு வரலாம். 16 பெருக்கல் 1 மதிப்பானது 16 பெருக்கல் 9 மதிப்பு 7. 7/16. இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப என்பது 7 வர்க்கமூலம் எனும் பொழுது √7ன்னு அப்படியே எழுதிக்கலாம். 16 வர்க்கமூலம் 4. தேவையானது AE குவியப்புள்ளி அப்படின்னாவே AE, 0 மைனஸ் AE, 0 தான். ஏயின் மதிப்பு 4ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். பெருக்கல் √7/4. 4 4 கேன்சல் ஆக போக மதிப்பு √7. AE என்பது √7 எனும் பொழுது 2 குவியங்கள். √7, 0 ஒரு குவியம், மைனஸ் √7, 0 மற்றொரு குவியம். இதான் குவிய புள்ளிகள். √7, 0 மைனஸ் √7, 0 ஆகும். ஆரம் என்பது வட்டத்தின் மையப்புள்ளிக்கும் குவிய புள்ளி வழியாக வட்டம் செல்றதுனால அது மையப்புள்ளிக்கும் குவிய புள்ளிக்கும் இடையேயான தொலைவு தான் ஆரமாக அமைவது. அது 6ன்னு குறிப்பிடுறோம். ஆரம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை, கணக்கிடுவதற்கான நிபந்தனை r = 2 புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா ஆரத்திற்கான நிபந்தனை √(x2 - x1) + y2 - y1², அதாவது தொலைவிற்கான நிபந்தனை. x2 என்பது, அதாவது எந்த இரு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு நம்ம கணக்கிடுறோம், 0,3 என்ற மைய புள்ளிக்கும் √7, 0 என்ற புள்ளிக்கும் இடையேயான தொலைவு. அப்போ x2 என்பது √7 - 0² + y2 0 - 3². இதை சுருக்கலாம். √7 வர்க்கப்படுத்தும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 9. √7 + 9 எனும் பொழுது மதிப்பு √16. 16 வர்க்கமூலமானது 4. ஆரம் r மதிப்பானது 4 ஆகும். தேவையானது நீள்வட்டத்தின் அதாவது வட்டத்தின் சமன்பாடு தான் என்னன்னு நமக்கு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. வட்டத்தின் சமன்பாடு எனும் பொழுது மையமும் ஆரமும் தெரிஞ்சதுன்னா சமன்பாடு கணக்கிட்டுறலாம். மையப்புள்ளி மட்டும் கணக்கிடலாம். மையமானது 0,3ன்னு வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே வட்டத்தின் மையப்புள்ளி h,k என்பது 0,3. மையமும் ஆரமும் தெரியும் பொழுது சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை x - h² + y - k² = r². மையம் மற்றும் ஆரத்தின் மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிடலாம். x - h மதிப்பு 0² + y - k மதிப்பு 3² = ஆரம் என்பது 4 4². x² = a - b² முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது a² - 2a மதிப்பு y, b மதிப்பு 3 + b² எனும் பொழுது 3² = 4² மதிப்பு 16. x² + y² மைனஸ் 2 பெருக்கல் 3 6y + 3 9 + 16 இடதுபுறம் வரப்போ -16 ஆகும், = 0. x² + y² மைனஸ் 6y 16 - 9 மதிப்பு 7, -7 = 0. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் 1. x² + y² மைனஸ் 6y -7 = 0 ஆனது வட்டத்தின் சமன்பாடு ஆகும்.